தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் 5வது முறையாக கட்சி மாறினார் பிரபல தலைவர். என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மதுரையை சார்ந்தவர் டாக்டர் சரவணன். இவர் மதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். மதிமுக மாவட்ட செயலாளராக இருந்தார். பின்பு இவர் திமுகவுக்கு வந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இவர் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு இவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டதால் பாரதிய ஜனதா கட்சியில் போய் இணைந்தார். பாஜக சார்பில் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். பின்பு அனைத்திந்திய அதிமுகவுக்கு 4வது முறையாக தாவினார். அதிமுகவில் மாநில மருத்துவர் அணி துணை செயலாளராக பதவி வகித்தார். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் போட்டியிட்டு 3வது இடத்தை பிடித்தார். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் மதுரை வடக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார். தற்பொழுது 5வது முறையாக கட்சி தாவியுள்ளார். இன்று சென்னையில் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்தார். புஷி ஆனந்த் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அதிமுக மூத்த தலைவர் டாக்டர் சரவணன் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். இது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுகவில் ஆரம்பித்தார். மதிமுக, திமுக, பாஜக, அதிமுக, தற்பொழுது தவேக. நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருப்பார் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் டாக்டர் சரவணன் இன்று ஒரு கட்சியில் இருப்பார், நாளை ஒரு கட்சியில் இருப்பார். அவருடைய நிலைமை அப்படித்தான். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அவர் டெபாசிட் இழந்தது குறிப்பிடத்தக்கது.